இன்னொரு செய்தி பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரத்துக்கு அழைக்கப்படுகிறார், விபச்சாரத்துக்காக தூண்டப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மத்தியில் பெண்களுக்கு மத்தியில் அலங்கரிச்சுட்டு போங்க என்று சொல்லி என்ன கட்டளையிடப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாரு, அங்கே போகிறாரு. அந்த நேரத்தில் வந்து என்ன தான் விபச்சாரத்துக்கு அழைத்தது, சுருக்கமாக சொல்றவங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும் என்பதனால என்ன அந்த 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 மாளிகையுடைய அதாவது பொறுப்பாளி அந்த பொருளாதார அமைச்சருடைய மனைவி நான் விபச்சாரத்துக்கு அழைத்தது சரிதான் என்று நிரூபிக்க தான் என்ன செய்கிறாங்க, அந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு பெண்களை வர வச்சு இப்போ போங்கன்னு சொல்லி காட்டி அவருடைய அழகை காட்டி அந்த பெண்கள் எல்லாம் என்னது மகாதா பஷரன், இவர் என்ன மனிதர் கிடையாது, இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் சங்கையான ஒரு மலக்காத்தான் என்ன செய்யணும் இருக்க வாய்ப்பு இருக்கணும். இந்த அழகை பற்றி என்ன மிகவும் கவர்ந்து பேசுகிற நேரத்தில் சொல்கிறாங்க ஃபதாலி, இதுதான் நீங்கள் என்னதிலும் துன்னனிஃபி, நீங்கள் என்ன வந்து என்ன அதாவது குறையாக சொன்ன விஷயம் இதுதான். அனராவத்துகான் நப்சி, நான் தான் அழைச்சேன் விபச்சாரத்துக்கு, நான் தான் என்ன விபச்சாரத்துக்கு அழைத்தேன்னு சரியான இடத்த பார்த்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைத்து நியாயம்தானே என்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் சொன்னால் ஒரு ஆணுடைய மனநிலை என்ன? இந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்கிறா, நீங்கள் இவர் வந்து கட்டுப்படலை என்று சொன்னால் யுஸ்ஜனன், இவர் சிறையில் அடைக்கப்படுவார், இவர் சிறையில் அடைக்கப்படுவார் அப்படி என்று சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன எப்படி பேசுவோம்? இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வந்தால் எங்களது வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்கும்? சிறைப்பட நான் ஏன் சிறை போகணும், நான் ஏன் அநியாயமாக சிறை போகணும், நான் என்ன பிள்ளை செஞ்சேன், இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னோம், அது பிரார்த்தனையோடு அவங்களோட லைஃபுக்குள்ளே தொடர்பு நான் சொல்ல வரேன். கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை, பேசுறது இவங்க, அவர் பேசுறது அல்லாஹ்வோட, அவர் பேசுவது அல்லாஹ்வோட. கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகு மினல் ஜாஹிலீன். அதாவது யா அல்லாஹ், எனக்கு இவர்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை மிகவும் சிறந்தது, அதை கபூலாக்கியா அல்லாஹ். சிறைப்படுவார்னு சொல்றாங்களே, அதை கபூலாக்கியா அல்லாஹ். கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை, எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது இவர்கள் அழைக்கின்ற விபச்சாரத்தை விட. விபச்சாரம் செஞ்சு ஜெயிலுக்கு போனவங்க தான் இருக்கிறாங்க, விபச்சாரம் செய்யாதனால ஜெயிலுக்கு போனதான் இந்த சம்பவம். எப்படி? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை, இவர்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்தது யா அல்லாஹ், நீ என்னை திசை திருப்பாது விட்டால் நான் தவறி போவதற்கு வாய்ப்பு என்ன உண்டு அப்படின்னு என்ன செய்யறாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. அப்போ எப்படியாவது என்னை சிறையில் அடைத்தாவது திசை திருப்பி விடு என்று, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொல்றாங்க அப்படி என்று சொன்னால் நீங்க பாருங்க, அவர்கள் பேசிக்கொண்டிருப்பது இவர்களோடு, இவர் பேசிக்கொண்டிருப்பது யாரு? ரப்போடு. இது வந்து ஒரு முஃமினுக்கு இயல்பாக வரக்கூடிய விஷயம். எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் ரப்புடைய வார்த்தை என்ன செய்யணும், யா அத கால ரப்பி, உடனே அவர் சொன்னது என்னன்னா இவர்களோடு பேசல ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு சப்ஜெக்ட் வார நேரத்தில் அதுக்காகவே நீ முன்னால் உள்ளவருக்கு நிரூபிக்கிறது துவா கேட்டிக்கிற விஷயம் இல்லை. இன்றைக்கு பயான் கேட்டதுலேருந்து எவன் கேட்டாலும் நம்ம ரப்பி என்று சொல்லிடுவோம், விளங்கிட்டா? கால ரப்பி என்று சொல்லி இன்னொருவருக்கு நான் அன்றாட துவா கேட்டுக்கிட்டிருக்கிறேன் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் துவாவே கேட்காதவர்னு மற்றவங்களுக்கு விளங்கட்டும், அல்லாவுக்கு என்ன விளங்கணும்? இவர் என்றைக்கும் என்னிடத்திலே துவா கேட்கின்றவர். இதுதான் இறைவனுக்கு விளங்குறது தான் நமக்கு முக்கியம். மற்றவர்களுக்கு நான் என் நேரமும் துவா கேட்டுக்கின்றிருக்கிறேன் விளங்க வைக்கிறதுக்கெல்லாம் என்னோட நோக்கம். எப்பொழுதும் இறைவனோடு அனுதினமும் எங்களோட சிந்தனை என்ன செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு துவா என்ன மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக என்ன செய்கிறது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ செய்திகள் அன்றாட எந்த சிம்பிளாக சொல்ற ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு, அதாவது உசாமா ரதியல்லாஹு அன்ஹு ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு விவாகரத்து பண்ண பின்னால ஜைனப் பின்த் ஜஹஷ் வீட்டில் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா அந்த ஜெயிதை அனுப்பி வந்து திருமணம் பேச சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து திருமணம் பேச சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி ஜெயித்லாம் போய் சொல்கிறாங்க. அவங்க உடனே முதலாக சொன்ன வார்த்தை, நான் இறைவனோடு ஆலோசிக்கும் வரைக்கும் எந்த முடிவும் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. கேட்டு வந்தது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க சொன்ன பதில் என்ன? இறைவனோடு ஆலோசிக்கும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். அப்போ ஹத்தா அஸ்தஹீர ரப்பி, எனது இறைவனோடு ஆலோசிக்கும் வரைக்கும் வார்த்தை எவ்வளோ நெருக்கமாய்க்கு ரப்போடு. அடுத்ததாக ஃபகாம இலா முசல்லாஹா, ஃபகாமத் இலா முசல்லா, எழும்பி போய் அவங்க வளமையாக வீட்டில் தொழுற இடத்துல நீண்டு என்ன செஞ்சாங்க, தொழ ஆரம்பித்தார்கள். இதுதான் ஒரு ஒரு ஈமான் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையில் துவாவுக்குள்ள மிகப்பாரிய தொடர்பு. அதான் எங்களுக்கு இருக்குது. எங்கள்கிட்ட அப்படி இல்லை. எத்தனையோ பேர் எப்படி துவா கேட்குறாங்கன்னா பள்ளிக்கு போயிருந்து அவசரமாக அந்த சுபஹானல்லாம் மிக வேகமாக சொல்லி முடிச்சுட்டு டக்குனு இப்படி கையை தூக்கிடுறது. அது துவாக்கு ஒரு கடமைக்கு அது கேட்குறது. அந்த துவா பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும், இந்த துவா கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு சந்திக்க வேண்டிய முக்கியமான ஒருத்தர் கொஞ்சம் இந்த வாரேன் அப்படின்னு சொல்லி அப்படி முடிச்சுட்டு போயிடுறது. இப்படி சம்பவம் பள்ளியில் நீங்கள் பார்ப்பீங்க. இவர் இங்கே கேட்குறாரா அங்கே கேட்குறாருன்னு என்ன செய்யாது, விளங்காது. அவ்வளவு வேகமும் சம்பந்தம் இல்லாத அமைப்புலையும் துவா கேட்குறது வேகம்.
எல்லாவற்றிலும். இந்த மாதிரியான நடைமுறை தான் எங்கள் லைஃப்பில் நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். துஆன்றது ஒரு இறைவன் இந்த உலகத்துக்கு வழங்கிய மிகப்பெரிய அற்புதம். ஒரு மிகப்பெரிய அற்புதம். இறைவனோடு தொடர்படுவதற்கு என்ன துஆ என்பதை அல்லாஹ் தான் அனுமதிச்சு இறைவன் செஞ்சிருக்கலாம். என்ன உங்களுக்கு இந்த உலகத்தில் நான் என்ன தந்திக்கணும் அவ்வளவுதான். பிரார்த்தனை என்ற பகுதியெல்லாம் இங்கே என்ன இல்லை என்று இறைவன் அந்த டோரை என்ன செஞ்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணி இருக்கலாம். நீங்க கேளுங்க, உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழையுங்கள் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படி என்று சொல்ற வாசலை திறந்து வைத்திருந்தும் அற்புதமான இந்த உலகத்துக்குரிய எல்லா விதமான காரியங்களையும் தனது கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்புடன் நம்முடைய தொடர்பு எப்படி இருக்குது. ஒரு அறிஞர் ஒரு அழகான ஒரு செய்தி சொல்லியிருந்தார். நம்ம தொழுகிற நேரத்தில் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வோம், அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும், உலகமே வேகமாக போகிற மாதிரி இருக்கும், அந்த 5 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சிரு மாதிரி இருக்கும். அதனால வேகமாக அதுக்கு பின்னால் என்ன செய்ய போகிறாரோ தெரியாது. ஆனால் தொழுகை மட்டும் வேகமாக என்ன செஞ்சிடுறது, நம்ம தொழுது விடுவது, ஒரு பதட்டத்தில் தொழுகிறது. அப்படி தொழுகிற நேரத்தில் ஒரு அறிஞர் சொல்கிறார், நிதானமாக தொழு, நீ எது நடக்கக்கூடாதுன்னு பயப்படுகிறாயோ, எது நடக்கக்கூடாதுன்னு பயப்படுகிறாயோ, எது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, எல்லாமே நீ எவனுக்கு முன்னால் நிற்கிறாயோ அவன் கையில் தான் இருக்குது. அவன் கையில் தான் அது என்ன செய்யுது இருக்குது. அப்போ நீ ஏன் அவசரப்படணும், நீ ஏன் பதறணும்? எது நடக்கக்கூடாது என்று பயப்படுகிறாயோ, எது கிடைக்கணும்னு ஆசைப்படுறாயோ, அதை நீ எவனுக்கு முன்னால் இப்போ நின்றுட்டு இருக்கிறாயோ அவன் கையில் தான் இருக்குது. நீ எங்கே ஓட போகிறாய்? எனவே அந்த மனநிலை நம்மிடத்தில் என்ன செய்யணும், வர வேண்டும். எனவே அன்றாடத்துடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளும் துஆவோடு எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்ட அமைப்பில் எங்களோட லைஃப் போகும் என்று சொன்னால் அற்புதமான ஒரு பரக்கத்தை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம்.